த்ரிஷாவுக்கு வந்து ஜெயலலிதான் நினைப்பு. விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரு, இவங்க வந்து கொள்கை பரப்பு செயலாளர் ஆயிடலாம். அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா அதை விஜய் த்ரிஷா அந்த மாதிரி கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கடந்து போறாரு எப்படி சார்? இல்ல சுசித்ராவை தொட்டிட்டீங்கன்னா பல விஷயங்கள் வெளிவரும்னு பயப்படுறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனை நடந்துருக்கு. எதுக்கும் குரல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு கூட இன்னைக்கு எதுவும் குரல் கொடுக்கலாம். நீட்ல பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு. நேற்று பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அடிக்க வைக்கிறார் குற்றச்சாட்டு. நீட்ல வந்து கிட்டத்தட்ட 70 முறை வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கின்றாங்க 7 வருஷத்துல. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இது ஒரு கட்சி ஆரம்பிச்சு தான் இதெல்லாம் பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு காமன் மேனாவே பேசணும். சார் இவ்வளவு பெரிய பவுன்சர்ஸ் எல்லாம் தேவையா? தமிழ்நாட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவராக வரப்போ ஒரு நடிகர் வந்து இப்போ இது மாதிரி வெளிநாட்டுல இருந்து பவுன்சர் வர வைக்கிறாருன்னா பிரச்சாரத்துக்கு என்னென்ன பண்ணுவாரு? பிரச்சாரத்துக்கு சைனால இருந்து பவுன்சர்ஸ் கொடுத்துருவாரு. அதாவது ஒரு பயம். ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுறது கிடையாது. மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாக இருக்கட்டும், மாநிலத்தை நேரடியாக எதிர்க்க பயப்படுறாரு. இப்போ நீங்கள் ஒரு 17-18 வயசு பையன் வந்து முதல் முறையாக விஜய் ரசிகர் தேட்டரில் போய் பார்க்குறான்னா அதே மாதிரி ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுவோம். அதே மாதிரி கையில் சீரட் வச்சுருந்தோம், அதே மாதிரி சீரட் கையில் எடுக்கணும்னு ஆசைப்படும். அப்போ நீங்கள் அதெல்லாம் தவிர்த்துக்கலாம்ல. கமர்ஷியல் படத்துக்குள்ள இந்த மாதிரியான சோசியல் மெசேஜும் வைப்பார் எம்ஜிஆர். நீங்கள் எல்லாமே எம்ஜிஆர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இந்த விஷயத்தை எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணலாம். ராகுல் காந்தி ஒரு கல்லூரியில் மீட்டிங்கில் பேசுகிறாரு அப்படின்னா வந்து அந்த குழந்தைங்க சார்னு கூப்பிடுச்சு. சார்னு கூப்பிடாத கால்மி ராகுல்னு கூப்பிடுங்க, ராகுல்னு கூப்பிடுங்கிறாரு. காலில் விழுகிறத முற்றிலுமா அவாய்ட் பண்ணுறாரு. கொண்டு வந்தீங்கன்னா இப்போ திமுகவோட பார்த்தீங்கன்னா இப்போ காலில் விழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து காலில் விழுறத தவிர்க்கலையே. ஆமாம், அனுமதிக்கிறார்ல. ஒரு பேனாவை கொண்டு வரக்கூடாது, ஒரு நோட்டு கொண்டு வரக்கூடாது, செல்ஃபோன் கொண்டு வரக்கூடாதுன்ற ரிஸ்ட்ரிக்ஷன் போடக்கூடிய காலில் விழக்கூடாதுன்னு சொல்லிக்கணுமா இல்லையா? அப்போ சினிமா நடிகராக இருக்கிற வரைக்கும் ஜோசப் விஜயா இருக்கு. அரசியல்வாதியாக மாறினோடனே விஜயா மாறிடுறாரு. அப்படிங்க அரசியல் சினிமா நடிகர் இருக்கிற வரைக்கும் பொட்டு வைக்காமல் இருக்காரு. அரசியல்வாதியாக வந்தோடனே பொட்டு வைக்க ஆரம்பிச்சு. அரசியலுங்கிறது ஒரு கேரக்டர் சேஞ்ச் நினச்சிக்கிட்டாரு. குறைந்தபட்சம் நீங்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுங்க. ஆமாம், ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுக்கிறாதீங்க, மதவாதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. நாட்டில் இன்றைக்கி வந்து ஊழலை தாண்டி இன்றைக்கி மதவாதம் தான் பெரிய பிரச்சனையாக போயிட்டு. அதுக்கு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் குரல் கொடுத்துருக்குமா இல்லையா? கண்டிப்பாக ஜென்ரலாக கொடுத்துருக்கணும். அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னா உங்கள் வாக்குகளை ஸ்பாயில் பண்ணக்கூடிய வேலையில் இவரை வச்சு செய்கிறாங்கன்றது ஆரம்பத்துலேருந்து நான் தொடர்ந்து சொல்லிக்கிறேன். இது வந்து நண்பன் நம்பிகளுக்கு வந்து பெருசாக அரசியல் புரிதல்லாம் கிடையாது. நம்ம தலைவன் ஸ்க்ரீனில் இருக்கிறோம், ஒரே பாட்டில் நாட்டை மாற்றிடுவான், மொத்த ஓட்டில் அரசாங்கத்தை கவுத்திடுவான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட். இன்னொரு விமர்சனத்தை வைக்கிறார் சார். சிறந்த தலைவர்கள் இப்போ தமிழ்நாட்டில் இல்லைங்கிற ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்காரு சார். இது எப்படி சார்? இல்லை, யார் சிறந்த தலைவர்கள் இல்லைங்கிற விமர்சனத்தையும் வைக்கணும்னாங்க வைக்க சொல்லுங்க. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரைத்திறனாய்வாளர், பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. விஜய் அவர்கள் 2வது முறையாக 10வது 12வது வகுப்பு மாணவர்களுக்கு, அதாவது முதல் 3 இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு 2வது முறையாக தொகுதி வாரியாக வந்து நலத்திட்ட உதவிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய ஃபேமிலி விஷயம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு. வதந்தியா அது உண்மையாங்கிறது தெரியல. விஜய் அவர்கள் தனியாக தான் இருக்கிறாரு, த்ரிஷா அவரோட லிவிங் டுகெதர் நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையா சார்? எப்படி? இல்லை, சமீபத்தில் சுச்சி ஸ்பேஸ்னு அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அதில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து தனியாக இருக்கிறாரு, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒட்டுண்ணி மாதிரி வந்து த்ரிஷா இருக்கிறாங்க. த்ரிஷாவுக்கு வந்து ஜெயலலிதான் நினைப்பு. வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து த்ரிஷாவோட ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது. விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிடுவார், இவங்க வந்து கொள்கை பரப்பு செயலாளர் ஆயிடலாம். அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா த்ரிஷா அந்த மாதிரி கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய்க்கு வந்து இது நல்லது கிடையாது, அவர் ஃபேமிலியோட இருக்கிறது தான் நல்ல விஷயம். நான் டேரோ கார்டுன்னு அப்படி ஒரு இதில் வந்து நான் ஜோசியம் பார்க்குறேன், ஜோசியம் மாதிரி ஒரு விஷயம் பார்க்குறேன். புதுசாக ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த டேரோ கார்டில் பார்க்குறப்ப விஜயினுடைய ஃப்யூச்சர், ப்ரெசண்ட்டு அண்டு இது பார்க்குறேன், 3 இதாக பார்க்குறேன். விஜயினுடைய முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கை இறந்ததுக்கு வந்து விஜய் தான் காரணம்னு ஒரு மனதில் ஒரு பெரிய ஒரு அழுத்தம் இருக்குது. அதை வந்து அவங்க அப்பா தான் அதை போக்கியிருக்கணும். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியல் வந்து விஜய்க்கெலாம் சரியாக செட் ஆகாது, ஆனால் அரசியலில் வந்தாருன்னா இவங்க ஒட்டிக்கலான்னு சொல்லிட்டு த்ரிஷா வந்து அவரோட பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜயும் ஒரு ஃபேமிலியை பிரிஞ்சிருக்காரு, நல்லதில்லை, உடனே இமீடியட்டாக ஒரு ஃபேமிலியோட சேரணும் அப்படி நிறையா சொல்கிறாங்க. நிறையா சொல்லிட்டு வரப்போ லோகேஷ் கனகராஜை வந்து தம்பியாக எடுத்துக்கணும், ராஷ்மியா வந்து நான் தங்கச்சியாக வந்து ஏற்றுக்கணும், ராக்கி கட்டணும் அப்படின்னு நிறையா சுஜித்ரா சொன்னாங்க. அதுக்கு யாரும் மறுப்பு சொல்ல. அதான் பெரிய தொடர்ந்து விஜயை பற்றி சுஜித்ரா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க சைட்லேருந்து இது வரைக்கும் மறுப்பு எதுவும் தெரிவிக்கலை.
இது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நேரத்தில் இந்த மாதிரியான சர்ச்சைகளுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்கணும். கண்டிப்பா ஒரு கம்ப்ளைண்டோட கொடுக்காம இருக்காருல்ல. ஆமா. அப்ப கடந்து போறாரு எப்படி சார்? இல்ல சுசித்ராவை தொட்டிட்டீங்கன்னா பல விஷயங்கள் வெளியே வரும்னு பயப்படுறாங்க. உண்மையை சொல்லணும், ஓப்பனா சொல்லணும். சுசித்ரா பேசுனா உண்மைதானா? சுசித்ராட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க மீடியாக்குள்ள இருக்கிற ஆட்கள், ஃபீல்டில் இருந்த ஆட்கள், ஒரு ரேடியோ ஆர்ஜியாவா தன்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி சினிமா பார்ட்டிக்கிட்டு நிறைய அவங்களுடைய எல்லா நடிகர்களுடைய இன் அண்ட் அவுட் மேக்ஸிமம் தெரியும். அதனால திருப்பி தேவையில்லாமல் சுசித்ராவை சேர்ந்தீங்கன்னா பல விஷயங்களை அவங்க வந்து வெளியில் கொட்டிடுவாங்கன்னு அவங்கள வந்து இப்போ பெருசாக வந்து கண்டுக்கிறாம இருக்காங்க. அப்படியே கடந்து போயிடுவோம், திருப்பி நம்ம ஏதாவது பேசி அவங்க திருப்பி ஏதாவது ஆதாரத்துக்கு எடுத்து போட்டாங்கன்னா அது சிக்கலாக இருக்குது. பரவலாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள பேச்சு என்னன்னா, விஜயும் அவருடைய மனைவியும் பிரிஞ்சிருக்கிறாங்க, த்ரிஷா அவங்களோட இதாக இருக்கிறாங்கிற மாதிரி பரவலாக பேச்சு செய்திகள் அந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கு, பார்த்துட்டு தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ அதை வந்து உண்மைப்படுத்துகிற மாதிரி இவங்க அதை வந்து பேசியிருக்கிறாங்க. இல்ல உண்மையா சார்? இப்ப விஜய் அவர்களும் அவர் மனைவியர்களும் பிரிஞ்சிருக்காங்க. இல்ல அது உண்மையா இல்லையாங்கிறது நாட்டுக்கு பெரிய முக்கியமான விஷயம் கிடையாது. ஆனா இப்போ ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டார். ஆமா, கட்சி தலைவர் ஆன பிறகு அவரை சுத்தி இந்த மாதிரியான சர்ச்சைகள் வர்றப்ப அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய இடத்துல விஜய் இருக்காரு. கண்டிப்பா. நீங்க ஒரு நடிகராக இருந்தா ஒரு நடிகைக்கு இருக்க ஒரு கனெக்ஷன் இருக்கிறாங்க, லிவிங்ல இருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் லவ்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி இருந்தால் அது ஒரு நடிகைக்குள்ள வரக்கூடிய ஒரு நார்மல் காசிப், அதை அப்படியே கடந்து போயிடலாம், ஜாலியாக பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கார், தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறார். அவரை சுற்றி ஒரு சர்ச்சை போகிறப்ப அந்த சர்ச்சைக்கு அவரும் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா அது இருக்கா இல்லையா, இருந்தாலும் ஒன்றும் நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, இல்லாட்டி நாட்டுக்கு ஒரு பெரிய நன்மை கிடையாது, அதெல்லாம் வந்து. ஆனால் ஒரு சர்ச்சை அவரை நோக்கி போகிறப்ப அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது விஜய் தான். இருந்தாலும் இப்போ விஜய் அவர்களும் மனைவிகளும் தனியாக பிரிஞ்சிருக்கனால தானே அந்த விமர்சனம் வருது. அப்போ வந்து அப்போ பிரிஞ்சிருக்கிறது உண்மை தானே சார்? அதான் சொல்கிறேனே உங்களுக்கு, இது வந்து அவங்க தான் அதிகாரப்பூர்வமாக வைக்கணும். யாரோட வாழணும், யாரோட பிரிஞ்சு இருக்கணுங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள். இப்போ சுஜித்ரா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, இவங்க பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து நிறைய செய்திகளும் அந்த மாதிரி தான் வருது, தனியாக பிரிஞ்சிருக்கிறாங்க, லண்டனில் போயிருக்கிறாங்க, இவர் தனியாக இருக்கிறாரு, த்ரிஷா கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அவர் தான் கிளாரிஃபை பண்ணணும். ஒரு நடிகர் விஜயா இருந்தார்னா இது அப்படி கடந்து போயிடலாம், நடந்தது. ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு தலைவரான பிறகு இவரை சுற்றி தொடர்ந்து இந்த மாதிரி சர்ச்சைகள் வர்றப்ப அவர் இதை கிளியர் பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் பர்த்டே அன்னைக்கு அடுத்த நாள் த்ரிஷா அவர்கள் வெளியிட்ட அந்த ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய சர்ச்சைக்குரிய பேசும் பொருளாக இருக்குது. அப்படிங்கும்போது உண்மையிலே லிவிங் டுகெதர் போயிட்டு இருக்காங்களா எப்படி சார்? இது எப்படி? இல்லை, நீங்கள் திருப்பி அதை தான் கேட்க வர்றீங்க, அதை உறுதிப்படுத்த வேண்டியது அவங்க தான். நீங்கள் அப்படியே ஃபோட்டோ வெளியிட்டாங்க, அதுக்கப்புறம் சுஜித்ரா பேசியிருக்காங்க, அப்படிங்கும்போது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவா இருக்குல்ல, எல்லாருக்குமே அந்த சந்தேகம் வலுவா இருக்கு. அதை வந்து மறுக்கவும் மாட்டேங்கிறாங்க, அதான் மேலும் சந்தேகத்தை அதிகப்படுத்துது. இப்போ அப்படி இல்லைங்கிறத அவங்க மறுக்கலை, த்ரிஷா தரப்புலையும் மறுக்கலை, விஜய் தரப்புலையும் மறுக்கலை. இப்போ த்ரிஷா வந்து ஒரு அரசியல்வாதி த்ரிஷாவை தொடர்புபடுத்தி பேசினாரோ அவங்க மேலே வழக்கு போட்டாங்க, மன்சூர் அலிகான் மேலே வழக்கு போட்டாங்க. அது மாதிரி ஏன் சுசித்ரா மேலேயோ சம்மந்தமாக பேசக்கூடிய ஆட்கள் மேலே ஏன் இது மாதிரி அவங்க ஏன் வழக்கு போடல, அமைதியாக தானே இருக்காங்க. அப்படிங்கும் போது இதை முற்றுப்புள்ளி வைக்கணும், த்ரிஷாவை முற்றுப்புள்ளி வைக்கணும், இல்லை விஜய் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சுஜித்ரா என்ன சொல்றாங்கன்னா, இது ரசிக்கிறாங்க, த்ரிஷா தொடர்புபடுத்தி பேசுறதை இப்போ ரசிக்கிறாங்கன்னு அவங்களே சுஜித்ரா பேசின வீடியோ பேசியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப இது ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்கு. அது அப்படி இருந்தாலும் அது வந்து பெரிய விஷயம் கிடையாது, அது தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் அதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல விஜய் தான் இருக்கு. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் பண்ணலையே சார். இப்போ கட்சி ரீதியோட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இது மாதிரி எங்கள் தலைவரை பற்றி தவறாக ஒரு வீடியோ வந்துருக்கு, சுஜித்ரா நம்மளை கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனால் கட்சி நிர்வாகிகள் அமைதியாக இருக்காங்களா, என்ன காரணம்? அதுதான் ஏதோ இருக்கு அப்படிங்கிறதுனால அமைதியாக இருக்கா. தலைவர் பேசாமல் இருக்காருல்ல. அடுத்த கட்ட தமிழக வெற்றி கழகத்தில் அடுத்த கட்ட தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா குஷி ஆனந்த் தான் இருக்காரு. அதுக்கு பிறகு பெருசாக தெரிகிற முகம் கிடையாது, இது வரைக்கும் வெளியில் வரல. ஆமாம். அப்படிங்கும் போது அவங்க யாரும் போகல. அவங்க என்ன எடுத்தாலுமே தளபதி சொல்கிறது தான் அவங்க செய்கிறாங்க. தளபதி கேட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ணுவாங்க. பேர் அறிவிக்கிறத கூட தளபதியின் பேர் கொண்ட தலைவர்ன்றாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஆட்களாக தான் இருக்கிறாங்க. அப்படி அவங்க ஸ்டெப் எடுத்து இதை செய்ய மாட்டாங்க. செய்ய வேண்டியதெல்லாம் வந்து விஜய் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். விஜய் அவர்கள் 68 படம் அந்த கோட் படத்தோட முடிச்சுட்டு அரசியலுக்கு வந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் இப்போ 69ஆம் படத்தை சைன் பண்ணிடுறதா கேள்விப்பட்டிருக்கு சார். ஹச் வினோத் இயக்குனராக பணியாற்ற போற அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. என்ன சார், ஒரு பக்கம் அரசியல் வேணுங்கிறாரா இல்லை ஒரு பக்கம் சினிமா வேணுங்கிறாரா? ரெண்டு பாதையில் எப்படி சார் பயணிக்க முடியுமா அப்படி சார்? இல்லை, அவர் தான் சொல்லிட்டாரு 69 தான் என்னுடைய கடைசி படம், 69 கடைசி படம், அதுக்கு முடிஞ்ச பிறகு நான் திரைப்படங்கள் நடிக்கிறது இல்லை அப்படின்னா. 69 படத்தினுடைய வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த படத்தினுடைய வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த படம் தான் கடைசி படம். அந்த படத்தை முடிச்சுட்டு முழுக்க அரசியலில் இறங்குறாரு. அப்போ இந்த ஜூலை கடைசியாக ஆகஸ்ட்லேயோ இப்போ ஒரு மாநாடு நடத்துகிறாங்க கட்சிக்கு. அந்த மாநாட்டில் வந்து அவருடைய கட்சி கொடி பேர் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. கட்சியினுடைய கொடி, இந்த சின்னம், கட்சியினுடைய பாட்டு எல்லாத்தையும் அதில் அன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. விஜயோடைய அரசியல் நகர்வு எப்படி சார் இருக்குது? விஜயோடைய அரசியல் நகர்வு ஒரு தெளிவில்லாமல் இருக்குது. முதல்ல பார்க்க வேண்டியது ஒரு தெளிவில்லாமல் இருக்குது. எந்த கட்சியுமே
ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் கழித்து தேர்தலில் போட்டி போட போகிறோங்கிறதுலாம் அது வந்து இவ்வளோ லாங் கேப் விடவே கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னா சூட்டோட சூடு அதை பண்ணிடணும். இல்லை ஒருவேளை ஆழம் பார்க்கலாம்ல சார்? இப்போ எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆழம் பார்க்கலாம்ல? திடீர்னு வர்றான் விஜய் அந்த மாதிரி காணாமல் போயிருமா, வந்த உடனே காணாமல் போயிருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு தானே செய்யும். எம்ஜிஆர் மாதிரி கம்பேர் பண்ணவே பண்ணாங்க. எம்ஜிஆர் வந்து அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு கலைஞர் வந்து முதலமைச்சராக இருந்து எம்ஜிஆர் மன்றங்கள் பெரிய அளவில் உதவி பண்ணிச்சு. எம்ஜிஆருடைய பிரச்சாரம் பெரிய அளவில் கை கொடுத்துச்சு. அப்போ அந்த அந்த எம்ஜிஆர் மன்றத்தினுடைய ஆட்களை 10 வருஷம் வந்து அரசியல் படுத்துறாரு. மன்றமாக இருந்தாலும் கூட திமுகவுக்கு வேலை செய்கிறாங்க. ஆமாம், அண்ணாவுக்கு வேலை செய்கிறாங்க, கலைஞருக்கு வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு 10 வருஷம் வந்து ஒரு அரசியல் அவங்க வேலை செஞ்சுட்டாங்க, அரசியல் வேலையை பழகிட்டாங்க. அப்போ அவர் கருத்து வேறுபாடு எடுத்து வெளியே வர்றாரு. 77ல் வெளியே வந்த உடனே ஒரு இடைத்தேர்தலில் போட்டி போடுறாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டி போடுறாரு, மாயத்தேவரை நிற்க வைக்கிறாரு, ஜெயிக்கிறார். அப்போ எல்லாமே உடனே முடிவு எடுத்துட்டார்ல. கட்சியிலேருந்து திமுக வெளியில் வர்றாரு, கட்சி ஆரம்பிக்கிறாரு, அந்த உடனே வரக்கூடிய இடைத்தேர்தலில் போட்டி போடுறாரு, ஜெயிக்கிறார். இப்போ உங்களுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து எப்பவுமே ஒரு பயிற்சி களம் மாதிரி. ஆமாம், தன்னுடைய முழு வெயிட்டையும் அந்த இடத்துல காட்டலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளையும் விக்கிரவாண்டி வர சொல்லி ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ரெண்டாவது விஷயம், ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளையும் கொண்டு வந்து விக்கிரவாண்டியில் வச்சு ஒரு பெரிய ஒரு வேட்பாளரை போட்டு ஒரு டஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பலம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஆல் இந்தியா திமுகவை டஃப் கொடுக்குது. ஆமாம், அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் அதை செய்ய தயங்குறீங்க? ஒரு விக்கிரவாண்டி தேர்தல் வருது அப்படிங்கிற அதை கடந்து போகிறீங்க. 2 வருஷம் கழிச்சு தான் வந்து நான் பேசுவேன். இது வரைக்கும் இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எதுக்கும் குரல், கட்சி ஆரம்பித்த பிறகு கூட இன்னைக்கு எதுவும் குரல் கொடுக்கல. அவர் நீட் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு முறைகேடு அகில இந்திய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. நெட் எக்ஸாம் வந்து மொத்தமாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. பிஜி கேன்சல் பண்ணியிருக்காங்க. இல்லை, நீட்டு பிஜி கேன்சல் பண்ணியிருக்காங்க. நெட்டு சொல்கிற அவங்களுக்கு வந்து உதவி பேராசிரியருக்கான தேர்வு முறை நடந்ததில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதியிருக்காங்க. அந்த தேர்வை ரத்து பண்ணியிருக்காங்க. முறைகேடு நடந்திருக்கு. நீட்டில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு. நேற்று பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அடிக்க வைக்கிறார் குற்றச்சாட்டுகளை. நீட்டில் வந்து கிட்டத்தட்ட 70 முறை வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கின்றாரு 7 வருஷத்தில். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இது ஒரு கட்சி ஆரம்பிச்சு தான் இதெல்லாம் பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு காமன் மேனாவே பேசலாம். ஆனா கள்ளக்குறிச்சிக்கு மட்டும் வாயை திறந்திருக்காரு சார். என்ன சார் கள்ளக்குறிச்சியில என்ன பேசிருக்காரு? இல்ல, ஆளுகின்ற ஆட்சி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அதாவது சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னா விமர்சனம் பண்ணியிருக்காரு. முதல்ல அதெல்லாம் விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி அவரு படங்கள்ல இந்த மது சம்பந்தமான காட்சிகளையோ புகைப்பிடிக்கிற காட்சிகளையோ தவிர்த்துக்கலாம் குறைந்தபட்சம். இப்போ கட்சி ஆரம்பிச்சு வரக்கூடிய படத்திலேயே பாட்டிலோட தான் ஆரம்பிச்சிருக்காரு பாட்டை. அப்படிங்கும்போது இவர் அந்த படத்திலேயே சொந்த குறைந்தபட்சம் தன்னுடைய சமூக பொறுப்பை தண்டியளிக்காமல் இருக்கணும் விஜய். இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கோட் படம் வருது, வெங்கட் பிரபு டைரக்ஷன். கண்டிப்பா மது இது பார்ட்டி இல்லாம இருக்காது, பார்ட்டி இல்லாம இருக்கு. அப்ப அந்த படத்துல இப்படிதான் நடிச்சிருப்பாரு இல்ல சார்? அப்படிங்கும்போது இப்ப இளைஞர்கள் மத்தியில வந்து நீ சொல்றாரு போதை கலாச்சாரம் பெருகி போச்சு அப்படிலாம் சொல்றாரு. இந்த விமர்சனத்தை வந்து பலவதம் பாக்குறாங்க. இது எப்படி சார்? இல்ல, அது இப்ப நீங்க குறைந்தபட்சம் நீங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு வரக்கூடிய படம் கோட். அந்த படத்துல முதல் சிங்கிள் என்ன வந்திருக்கு? சாம்பியன் உடைக்கவா பாட்டில் உடைக்கவா அப்படின்னு ஒரு பார்ட்டி சாங் தான் அது. குறைந்தபட்சம் அதை தவிர்த்துருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 17-18 வயசு பையன் வந்து முதல் முறையாக விஜய் ரசிகர் தேட்டரில் போய் பார்க்குறான்னா அதே மாதிரி முடி வெட்டிக்கணும்னு ஆசைப்படுவான். முதல் தர வேட்பாளர் சொல்லலாம். ஆமாம், அதே மாதிரி ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுவான். அதே மாதிரி கையில் சீரட் வச்சுருந்தோம், அதே மாதிரி சீரட் கையில் எடுக்கணும்னு ஆசைப்படுவான். அப்போ நீங்கள் அதெல்லாம் தவிர்த்துக்கலாம்ல. ஒரு நீங்கள் அது இதுக்கு முன்னாடி விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி விட்டுனா இருந்துட்டு போங்க. கட்சி ஆரம்பித்த பிறகு நீங்கள் நடிக்கக்கூடிய படத்தில் குறைந்தபட்சம் இந்த மாதிரியான காட்சிகளையாக தவிர்த்துக்கலாம். இப்போ லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ட்ரெய்லரில் ஒரு அசிங்கமாக பேசி ஒரு வார்த்தை வரும். அந்த இதை எடுத்து சின்ன குழந்தைங்களாம் டப் ஸ்மெச் பண்ணி போடுறாங்க, அதனுடைய அர்த்தம் தெரியாம. அப்ப எம்ஜிஆர் நீங்க ஃபாலோ எடுத்துக்கிறீங்க எல்லாருமே அப்படின்னா, எம்ஜிஆர் எந்த படத்துலயுமே தண்ணி அடிக்கிற மாதிரியோ தம் அடிக்கிற மாதிரியோ எந்த படத்துல நடிச்சது கிடையாது எம்ஜிஆர். அப்போ தன்னுடைய ரசிகர்களை கொஞ்சம் நல்வழிப்படுத்தக்கூடிய வேலை செய்யறாரு. உறுதிமொழி எடுத்த மட்டும் போதுமா? உறுதிமொழி எடுத்து என்ன பயன்? ஒரு நாள் அது ஒரு அன்னைக்கு ஒரு மீடியா வெளிச்சம் கிடைக்கும், அவ்வளவுதான். அதை வச்சு என்ன பயன் இருக்கு உங்களுக்கு? நீங்க வந்து உங்களுடைய படங்கள்ல அதை நீங்க சொன்ன காலங்காலத்துக்கு அந்த இது ஒரு ரெக்கார்டா இருக்கும் இல்லையா? படங்கள்ல அந்த மாதிரியான காட்சிகளை வைங்க, படங்கள் அந்த மாதிரியான ஒரு இதை பாட்டை வைங்க. எம்ஜிஆர் வந்து மூடநம்பிக்கை எதிராக படத்தில் பாடல் வைப்பார், காதல் பாடலும் வைப்பார். ஆமாம், சின்ன பையிலே செய்து கேளடா, வேப்ப மரத்தின் உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு சில வீணர்கள் சொல்லி வைப்பாங்க, நம்பாதன்றார். அப்போ மூடநம்பிக்கை எதிராக நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் எம்ஜிஆர் பாடல் வச்சிருக்காரு. மாம்பழத்து வண்ணுன்னு அந்த பக்கம் காதல் பாட்டும் பாடுவார் கண்டிப்பாக. அப்படிங்கும் போது அந்த கமர்ஷியலாக ஒரு விஷயத்த சொல்கிறார்ல, கமர்ஷியலான ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு சோசியல் மெசேஜ் சொல்கிறார். ஒரு பேயின்னு சொல்லி உன்னை ஏமாற்றுவாங்க, நம்பாத, நீ வந்து விழிப்போட இருக்கணும், உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ள இந்த மாதிரியான சோசியல் மெசேஜும் வைப்பார் எம்ஜிஆர். நீங்கள் எல்லாமே எம்ஜிஆர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா
இந்த விஷயத்தை எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணலாமே. எம்ஜிஆருடைய காலகட்டத்தோட அந்த சினிமா டு அரசியல்ங்கிறது முடிஞ்சு போச்சு. அதிகபட்சமாக விஜயகாந்த் வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு சினிமாவிலிருந்து வந்த யாருமே பெருசாக ஜெயிக்க முடியல. அதை பற்றி பேசணும்னா அது தனி எபிசோடு. சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க, எத்தனை பேர் சோட போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 2 பேர் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. மிச்சம் எல்லாருமே வந்து அதெல்லாம் சைன் பண்ண. கரண்ட்ல இருக்க கமல் கூட சோட போயிட்டாரு. ஆமாம், கமலா இருக்கட்டும், பாக்யராஜா இருக்கட்டும், டி ராஜேந்திரா இருக்கட்டும், மன்சூர் அலிகானா இருக்கட்டும், எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா இன்னைக்கு மக்களுடைய மனநிலை வேறு. மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க, ஒரு புதுசை எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் திருப்பி அதே மேடையில் வந்து அதே மாதிரி காலில் விழுது சொல்கிறது, அதே மாதிரி ஷீல்டு கொடுக்குறது, அதே மாதிரி மாலை போடுறது, அதே மாதிரி மேடைக்கு வந்தோன்னு ஒரு சின்ன துறை பையன்கிட்ட போய் உட்காந்தது, அதெல்லாம் எப்படி சார் திட்டமிட்டு நடக்குதுன்னா எப்படி சார்? இல்லை, திட்டமிட்டலாம் ஸ்கிரிப்ட் தான். ஆனால் அது உண்மை, அது ஸ்கிரிப்டாக இருந்தாலுமே அது உண்மையில் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஒரு பையன் வந்து ஜாதிய வன்கொடுமையால் அடிக்கப்பட்டு வெட்டப்பட்டு அதிலிருந்து மீண்டு எழுந்து படித்து இன்னைக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னா அவனை கூப்பிட்டு பாராட்டுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த அந்த அடிப்பட்ட இடத்துல இருந்து ஒரு தெரிஞ்சு வந்திருக்காங்கல்ல, ஆமாம், அதை கூப்பிட்டு பாராட்டுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம், பாராட்டலாம். மற்றபடி நீங்கள் ஷீல்டு கொடுக்குறதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக அந்தந்த ஊரில் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இதனால என்ன பயன்? இப்போ +2 எக்ஸாமில் 2024 நடந்த தேர்தலில் எத்தனையோ குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கி காலேஜுக்கு போக முடியாமல் ட்ராப் அவுட் பண்ணியிருக்கும். கிராமங்களில் அப்பா அம்மா கூலி வேலை பார்த்துருப்பாங்க, அப்பா இருந்திருக்காது, அம்மா இருக்க மாட்டாங்க, கூலி வேலை செய்வாங்க, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாது, இல்லை வேலைக்கு போனால் நான் படிக்க போனால் நம்ம வேலை செய்ய முடியாது, அப்படிங்கிற மாதிரி நிறைய காரணங்களால் ட்ராப் அவுட் பண்ண மாணவர்கள் இருப்பாங்க. நீங்கள் அந்த மாணவர்கள்லாம் தேர்ந்தெடுத்து படிக்க வைங்க. இந்த ஷீல்டு கொடுக்கறதுனால மாலை போடுறதுனால என்ன பயன்? இது சராசரியாக எல்லா அரசியல்வாதியும் பண்ணுற வேலை தானே. கண்டிப்பாக. உங்கள்கிட்ட ஒரு இளைஞராக இருக்கீங்க, ஒரு புதுசாக நினைக்கிறீங்க, ஒரு தொகுதிக்கும் எத்தனை குழந்தைங்க ட்ராப் அவுட் பண்ணி நீங்கள் டிவியில் லிஸ்ட்டு கட்டாக கொடுத்துட்டு போகிறாங்க. +2 பாஸ் அவுட்டில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு தொகுதின்னு வச்சுங்க, அவர் தொகுதி தானே வந்துட்டார். இப்போ தொகுதின்னு எடுத்துங்க. உதாரணத்துக்கு வந்து விழுப்புரம் தொகுதியில் எத்தனை மாணவர்கள் +2 எழுதியிருக்காங்க இந்த வருஷம், அதில் எத்தனை பேர் காலேஜில் சேர்ந்துருக்காங்க, எத்தனை பேர் காலேஜில் சேரலைங்கிறது லிஸ்ட் எடுத்துடலாம். அப்போ ஏன் காலேஜில் சேரலை, மன்ற நிர்வாகிகள் அழைச்சி பேசுங்க, நாங்கள் உடம்பு சரியில்லை, இல்லை குடும்ப சூழ்நிலை, எங்கள்கிட்ட காசு இல்லை, இல்லை நான் ஒரு வருஷம் வேறு எக்ஸாம் எழுத போகிறேன், அப்படி இப்போ உங்கள் காசு இல்லையா சேரலையா, அந்த குழந்தைகளை தேர்ந்தெடுத்து படிக்க வைங்க. இதுதான் பயனுள்ள விஷயம். நீங்கள் அரசியலுக்காக 4 பேரை கூப்பிட்டு மாலை போடுறது, சால்வை போத்துறது, சாப்பாடு போடுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, காலில் விழுகிறது, பாட்டு பாடுறதெல்லாம் என்ன பயன் இருக்குன்ற? அதனால என்ன பயன்? இல்லை சார், சாதாரண ஒரு கல்வி விருது வழங்கும் விழாவிலே பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய பெற்றோர்கள் செல்ஃபோனை ஒரு நோட் பேடில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு சரிசமாக எப்படி மக்களோட பழக போகிறாரு, அப்போ அங்கே வந்து ரொம்ப கெடுபிடி அதிகமாக இருக்குங்க சார். எப்படி ஒரு அரசியல் பண்ண? அதான் அரசியல், சினிமா நடிகர்களுக்கு வந்து அரசியல் வந்து கொஞ்சம் எட்டாக்கணி தான். ஏன்னா வந்து ஒரு கேரவேனில் இருப்பாங்க, வெயிலில் போனால் கொடை பிடிச்சி வருவாங்க, 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஜூஸ் கொடுப்பாங்க, அப்பப்போ தொடச்சி வரதுக்கு ஒரு டச்சப் ஆகிருப்பார். ஆமாம், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து களத்தில் இறங்கி செய்ய முடியுமா? அதனால பெருசாக நடிகர்கள் வந்து அரசியலில் வந்து ஜெயிக்க முடியாது போகிறது. அது எம்ஜிஆர் அது தாண்டி எம்ஜிஆர் என்ன சொல்லுவாருன்னா, கையை திறந்து காரில் வச்சுருப்பாங்க. மக்கள் வந்து கார் ஸ்லோவாக போயிட்டு இருக்கோமா, கையை கொடுத்துட்டே வருவாங்களாம். மக்கள் வந்து கார் வந்து ஸ்லோவாக போகுமா, கையை வச்சுருப்பாராம். வந்து பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். அப்பா, நகத்தை கீரி ஒரு ஆர்வத்தில் வந்து மருந்து தடவாராம் எம்ஜிஆர். இப்படி ஒரு தலைவர் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். நீங்கள் அந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா இன்னைக்கு? வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு. அதனால வந்து நடிகர்கள் வந்து இன்னைக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில், ஒரு லக்ஸுரி ஜோனில் இருக்கிறவங்க களத்தில் இறங்கி அவங்களால செய்ய முடியாது. பிரச்சனைகள் இருக்குது, கட்சி நிர்வாகிகளை கண்ட்ரோல் பண்ணணும், பொதுமக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அரசியலுங்கிறது இன்னைக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதிமுக இன்னைக்கு 2 கட்சியும் ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய சாதனைகளை பண்ணியிருக்கு. நீங்கள் 50 வருஷம் திராவிட கட்சி என்ன பண்ணுச்சுன்னு மாறி போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறையா பேர். இன்னொரு விமர்சனத்தை வைக்கிறார் சார், சிறந்த தலைவர்கள் இப்போ தமிழ்நாட்டில் இல்லைங்கிற ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்காரு சார். இது எப்படி சார்? இல்லை, யார் சிறந்த தலைவர்கள் இல்லைங்கிற விமர்சனத்தையும் வைக்கணும்ல, அங்கே வைக்க சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் யார் சிறந்த தலைவர்கள் வேணுங்கிறாரு. இப்போ நல்ல தலைவராக நான் வரப்போறேன் அப்படின்னு மறைமுகமாக சூகசமாக சொல்றாரு. ஆமாம், இப்போ நல்ல கண்ணு மாதிரி தலைவர்கள் இருக்காங்க, அவங்க நல்ல தலைவர்கள் இல்லையா தமிழ்நாட்டில்? நீங்கள் அவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சங்கரையா மாதிரி 101 வயசுல எளிமையை வாழ்ந்து மறந்து பண்ண அவரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் திருமாவளவன் எடுத்துங்க. ஆமாம், கல்யாணம் பண்ணாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அரசியலுக்கு அர்ப்பணிச்சிட்டு இருக்காரு, அவரை பற்றி பேசுங்க. அவர் நல்ல தலைவர் இல்லையா? நீங்கள் அப்படி சொல்லணும். நீங்கள் நல்ல தலைவர்களே இல்லைன்ற சொல்கிற குற்றச்சாட்டை ஏற்றுக்கிற முடியாது. நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள், நல்ல தலைவர்களை தேர்வு பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நல்ல மனிதர்களை தேர்ந்து தலைவர்லாம் வந்து நல்லவனா கெட்டவன்னு சொல்ல முடியாது. நல்ல மனிதர்கள் தான் முதல் தலைவராக முடியும். ஆமாம், நீங்கள் தலைவர் எல்லா கட்சியிலையும் தான் இப்போ லெட்டர் பேட் கட்சியாக இருக்கான், தலைவராக இருப்பான், அவன் நல்லவன்னு சொல்ல முடியுமா? நம்ம நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னா சொல்லியிருக்கணுமே ஒழிய நல்ல தலைவர்களுக்கு பஞ்சம் அதனால் நான் வர்றேன் அப்படிங்கிறார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நல்ல தலைவர்கள் இல்லை, நான் வர்றேன், இனி நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுங்கன்றார். அது மறைமுகமாக சொல்கிறார் விஜய்.
காலம் தான் அவருடைய அரசியலை முடிவு பண்ணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பட்டமளிப்பு விழாவிலேயே பார்த்தீங்கன்னா காலில் விழுகக்கூடிய கலாச்சாரம் அதே பழைய கலாச்சாரம் தான். ஆமா. அதை நீங்கள் செய்கிறீங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு கல்லூரியில் மீட்டிங்கில் பேசுகிறாரு அப்படின்னா வந்து அந்த குழந்தைங்க சார்னு கூப்பிட்டுச்சுங்க. ஒரு வீடியோ பார்த்துருப்பாங்க கேரளாவில். ஆமா. சார்னு கூப்பிடாத கால்மி ராகுல்னு கூப்பிடுங்க ராகுல்னு கூப்பிடுங்கிறார். இல்லாட்டி அண்ணான்னு கூப்பிடுங்க அவனுக்கு கூச்சம் வந்து அண்ணான்னு கூப்பிடுங்கிறார். காலில் விழுகிறத முற்றிலுமா அவாய்ட் பண்ணுறாரு. இது இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். நீங்க ஒண்ணும் வந்து காலில் விழுகிற கலாச்சாரத்தை திருப்பி இங்க கொண்டு வந்தீங்கன்னா இப்ப திமுகவோட பாத்தீங்கன்னா இப்ப காலில் விழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் வந்து காலில் விழுறத அனுமதிக்கிறாரு சார். தவிர்க்கலையே. ஆமா, அனுமதிக்கிறாருல்ல. அப்படியே அவர் எதர்ச்சியா கேட்டா என்ன சொல்லுவாங்க, எதர்ச்சியா விழுந்துட்டாரு அந்த குழந்தைகள் இது பண்ண. நீங்க ஒரு பேனாவை கொண்டு வரக்கூடாது, ஒரு நோட்டு கொண்டு வரக்கூடாது, செல்போன் கொண்டு வரக்கூடாதுங்கிற ரிஸ்ட்ரிக்ஷன் போடக்கூடிய காலில் விழக்கூடாதுன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. ஒரு மேடையில வந்து கண்டிப்பா தளபதியின் முன்னாடி வந்து நீங்க காலில் விழக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா விழுகாம போயிருப்பாங்க. அங்க வந்து பாட்டு பாடுறாங்க, ஆட்டின்னு விடுறாங்க, காலில் அங்க ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தான் இருந்துச்சு. பாக்குறப்ப ஒரு ஈவெண்ட் மாதிரி தான், ஒரு ஈவெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. துபாயில இருந்து செக்யூரிட்டி ஆள் பவுன்சர்ஸை கூட்டு வந்து வச்சு தமிழ்நாட்டில் பவுன்சர்ஸே இல்லையா, உங்களை யாரும் தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பு விட்டுருவாங்க. எதுக்கு சார் இவ்வளவு பெரிய பவுன்சர்ஸ் எல்லாம் தேவையா? ஏன்னா தமிழ்நாட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவராக வரப்போ ஒரு நடிகர் வந்து இப்ப இது மாதிரி வெளிநாட்டுல இருந்து பவுன்சர் வர வைக்கிறாருன்னா அப்ப பிரச்சாரத்துக்கு என்னென்ன பண்ணுவாரு? பிரச்சாரத்துக்கு சைனால இருந்து பவுன்சர்ஸ் கூட்டுருவாரு. அதாவது ஒரு பயம். ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுறது கிடையாது. மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாக இருக்கட்டும், மாநிலத்தை நேரடியாக எதிர்க்க பயப்படுறார். அப்போ ஒரு பாதுகாப்புக்கு இந்த வெளிநாட்டில இருந்து பவுன்சர்ஸை கூட்டு வந்து ஆடியோ லான்ச் தான் ஆளை கூட்டுருவாங்க. இந்த மாதிரி ஆமா, வெல்கம் கேர்ள்ஸ் வெளிநாட்டிலேருந்து கூட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு சாங்க்கு வந்து ரஷ்யாவிலேருந்து மாடலில் கூட்டுருவாங்க. அந்த மாதிரி இது ஆடியோ லான்ச் நினச்சிட்டு இருக்காரு. ஒன்றும் ஒரு அரசியல்வாதியாக அவனை ஃபீல் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்லை, என்ன அழுத்தம் சார் இப்போ அரசியலுக்கு வரதுக்கான அழுத்தம் என்ன? ஒருவேளை கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு இவர் விஜயகாந்த் இடத்தை பிடிக்க நினைக்கிறாரு எப்படி சார்? இல்லை, இந்த மாஸ்டர் படத்துக்கு பிறகு இவருக்கு ஒரு அழுத்தம் வந்திருக்கு. மாஸ்டருக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பல அழுத்தங்கள், ஜெயலலிதாவால் சில அழுத்தங்கள் வந்துச்சு. தலைவா படத்தில் வந்துச்சு. அது டைம் டு லீடுன்னு ஒரு வேர்டை போட்டார். டைம் டு லீடு போட்டால் அதனால கொரோனா வரைக்கும் போயிட்டு வந்தார். ஆமாம், அதுக்கு பிறகு தான் படம் ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு பக்கம். அதுக்கு பிறகு மாஸ்டர் படத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்கப்பட்டது அவருக்கு. அவர் சம்மந்தப்பட்ட இடங்களில் ரைடு, அது படத்தின் தயாரிப்பாளர் சம்மந்தப்பட்ட இடங்களில் ரைடெலாம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு நெய்வேலியில் நடந்த ஷூட்டிங்கில் வேனில் ஏறி நின்று செல்ஃபிலாம் எனக்கு பின்னாடி கூட பெரிய கூட்டம் இருக்குது பாருங்கன்னு ஒரு செல்ஃபி எடுத்து போட்டார். விஜய் கிடையாது, ஒரு ஜோசப் விஜய் எச் ராஜா பேசினார். ஆமாம், நான் ஜோசப் விஜய் தான் இவர் லெட்டர் பேர்லேயே கொடுத்தாரு. இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதுலேருந்து தான் விஜயனுடைய அந்த ட்ராக்கே மாறுது. அடுத்து பீஸ்ட், மாஸ்டருக்கு அடுத்த படம் வந்த படம் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா, பீஸ்டில் ஒரு பிரபகண்டா படம் மாதிரியே இருக்கும். ஆமாம், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்கி எடுக்கக்கூடிய, அவங்க பூரா தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரி காட்டக்கூடிய ஒரு பழைய ஃபார்முலா எடுத்தாங்க, படம் போல. அப்போ அதுலேருந்து ஒரு ட்ராக் மாறுறாருன்னா அப்போ அவர் ஏதாவது ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாயிருக்காரா? அரசியல் பண்ண சொல்லியிருக்காங்களா யாரும்? இவர் பின்னாடி யாரும் இயக்குறாங்க சந்தேகம் தொடர்ந்து இருந்தாரு. ஒரு பக்கம் ஜோசப்ங்கிற வேர்டையும் தூக்கிட்டாரு. ஆமா, சி விஜயன் தான் சைனே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நேற்று தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அந்த குங்கும போட்டு அந்த செந்தூரம் கலந்த பொட்டு வைக்கிறாருன்னா அது யாருடைய அடையாளங்கிறது தெரியுது, வெளிப்படையா தெரியுது. அப்போ அழுத்தத்தினாலதான் வராரு. ஆமா, அழுத்தம் தான். விஜய்க்கு ஏதோ பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அது அழுத்தத்தின் விளைவாக தான் வந்திருக்காரு. ஏன்னா இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப அதான வருது. ஜோசப் திரைப்படங்கள் நடிக்கிற வரைக்கும் ஜோசப் அவருடைய சர்டிஃபிகேட் நேம் ஜோசப் விஜய் தான். பாலலோக் ஸ்கூல்ல தான் படிச்சாரு, சாலிகிராம் பாலலோக் ஸ்கூல்ல தான் படிச்சாரு. அவருடைய சர்டிஃபிகேட் நேமே, பாஸ்போர்ட் நேமே ஜோசப் விஜய் தான். அப்போ சினிமா நடிகராக இருக்கிற வரைக்கும் ஜோசப் விஜயா இருக்கிறார். அரசியல்வாதியாக மாறினோடனே விஜயா மாறிடுறார். அப்படிங்க சினிமா நடிகர் இருக்கிற வரைக்கும் பொட்டு வைக்காமல் இருக்காரு. அரசியல்வாதியாக வந்தோடனே பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து ஒரு கேரக்டர் சேஞ்ச் கிடையாது, படம் கிடையாது. அரசியலுங்கிறது ஒரு கேரக்டர் சேஞ்சுன்னு நினச்சிக்கிட்டார் விஜய். ஆனால் விஜய் தம்பி ஒரு பெரிய ஒரு இளைஞர்கள் பட்டாளம் பின்னாடி இருக்குது. அதை இவர் சரியாக வழி நடத்தணும். என்ன ஒரு நிர்பந்தமாக இருந்தாலும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் பேப்பர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வயதான தாத்தாட்ட போய் கேட்டால் கூட உலக அரசியல் பேசுவார். அடுத்து அமெரிக்காவில் யார் பிரசிடென்ட் கேட்டால் கூட அவர் கேட்டால் சொல்லி பேசுகிற அரசியல் நம்மளால பேச முடியாது. அப்படி அரசியலை பக்குவமாக பார்க்கக்கூடிய மாநிலம். அரசியல் படுத்தி வச்சிருக்காங்க. முன்னாடி இருந்த தலைவர்கள் அரசியல் படுத்திட்டு போயிட்டாங்க. அப்படிங்கும் போது இங்கே அரசியல் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக பண்ணணும் விஜய். இல்லை, இருந்தாலும் சார் இப்போ கடந்த முறை வந்து உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் போது அந்த ஆப்பே ஜாம் ஆயிடுச்சுன்னாங்க. ஏன்னா அவ்வளோ உறுப்பினர் சேர்ந்தாங்க, கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி மக்கள் சேர்ந்துட்டாங்க, உறுப்பினர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 2 கோடி உறுப்பினர்களும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு யாருக்கு ஆதரவும் தெரியல, யாருக்கு எதிர்ப்பும் தெரியல. இப்போ இடைத்தேர்தல் வரும், இதுக்கு யாருக்கு ஆதரவு யாரை எதிர்ப்பும் தெரியல. அப்படிங்கும் போது அந்த 2 கோடி ஓட்டு எங்கே சார் போவோம்? இதை என்ன தெளிவுபடுத்தணும்ல, ஒரு தலைமை தெளிவுபடுத்தணும் வேண்டாமா? நீங்கள் யார் வேணாலும் ஓட்டு போட்டுக்காங்கிறார். இப்போ நீங்கள் யார் வேணாலும் ஓட்டு போட்டுக்கோங்க, 2026 எனக்கு போட்டு போடுங்க. இது ஒரு தலைவர் பேசுகிற பேச்சா? அது வந்து ஒன்றும் அவர் பக்குவப்படலைன்ற வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, உறுப்பினர் சேர்த்துட்டீங்க.
அந்த உறுப்பினர் நீங்கள் யார் வேணாலும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாமா? உங்கள் கட்சியால் நீங்கள் யார் வேணாலும் ஓட்டு போட்டுங்கன்னு சொல்வீங்களா? குறைந்தபட்சம் நீங்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுங்க. ஆமாம், ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுத்துறாதீங்க, மதவாதிகளை தேர்ந்தெடுத்துறாங்க. நாட்டில் இன்னைக்கு வந்து ஊழலை தாண்டி இன்னைக்கு மதவாதம் தான் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் குரல் கொடுத்துருக்குமா இல்லையா? கண்டிப்பாக ஜென்ரலாக கொடுத்துருக்கணும் நீங்கள். அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னா உங்கள் வாக்குகளை ஸ்பாயில் பண்ணக்கூடிய வேலையில் இவரை வச்சு செய்கிறாங்கன்றத ஆரம்பத்துலேருந்து நான் தொடர்ந்து சொல்லிடுறேன். விஜய்க்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது. 17லேருந்து ஒரு 20-25 வயசு வரைக்கும் கூட்டம் இருக்குது. அந்த தம்பி தங்கைகளுக்கு வந்து நண்பன் நம்பிகளுக்கு வந்து பெருசாக அரசியல் புரிதெல்லாம் கிடையாது. நம்ம தலைவன் ஸ்க்ரீனில் இருக்கிறான், இப்போ ஒரே பாட்டில் நாட்டை மாற்றிடுவான், ஒத்த ஓட்டில் அரசாங்கத்தை கவுத்திடுவான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட். அவங்க சமூக நீதி, நாட்டினுடைய பொருளாதாரம், மற்ற எந்த விஷயமே அவங்களுக்கு அரசியல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சலாம் தளபதி வந்தாருன்னா ஒரே பாட்டில் வந்து நாட்டை மாற்றிடுவார், ஒரே ஓட்டில் வந்து அரசாங்கத்தை கவுத்திடுவார் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சி தான் அவங்க ஒரு ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்து தானே சார்? அதுதான் சொல்கிறேனே உங்களுக்கு. இப்போ நாட்டில் நடக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. கல்வி இன்னைக்கு செதஞ்சு போய் கிடக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு நம்மளுடைய அடிப்படை கல்வி கட்டமைப்பே உடஞ்சி போயிடுச்சு. மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரியும். நீட் தேர்தலில் வந்து பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு. செலக்ட் எக்ஸாமில் எழுதின 1 லட்சம் பேர் பெரிய முறைகேடு நடந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. அடுத்த தலைமுறையுடைய கல்வி கனவு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இன்னைக்கு ஏழை எளிய மக்களுடைய கிராமத்தில் இருக்க முடிய டாக்டர் கனவை அது வந்து நீங்கள் முற்றிலும் அழிஞ்சு போகக்கூடிய விஷயம் தான் இருக்குது. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த புரிதல்லாம் அந்த நண்பன் நம்பிக்கைகள் இருக்காது. அப்போ இந்த வாக்குகள் வந்து அவர்களுக்கு எதிரான மனநிலையில் போயிடக்கூடாது. இப்போ இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை அக்கிரமத்தையும் இந்த இளைஞர்கள் கேட்டுறக்கூடாது. ஆமாம். அப்போ இந்த மாதிரியான ஆட்களை வச்சு இவர்களை மடைமாற்றணும். அதுதான் அவங்க கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அது கொஞ்ச நாளில் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும். கண்டிப்பாக சார். ஆனால் அந்த அரசியலுக்கு வர்றதுக்கு திரை பின்புலம் மட்டும் போதுமா எப்படி சார்? கண்டிப்பாக அது சமீப காலமாக எடுத்த நீங்கள் ரெக்கார்டை பார்த்தீங்கனாலே ஒன்றும் ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் பத்தாது. அது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சின்ன டார்ச் லைட் வெளிச்சம் தான் அது. இங்கே ஒரு பெரிய சூரிய வெளிச்சம் தேவைப்படும் அரசியலுங்கிறது. இந்த டார்ச் லைட்டை வெளிச்சத்தை வச்சு கடந்து வேணால் போகலாம். அதை வந்து நீங்கள் வெளிச்சமாக யார்ட்டையும் காட்டிட முடியாது. விஜய்க்கு இருக்கிற ஒரு வெளிச்சம் வந்து ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் தான். நீங்கள் அரசியலுங்கிறது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ 40 வயசுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா விஜய் ஓட்டு போட்டுருவாரா? கேள்விக்குறி தான். அவருக்கு அரசியல் தெரியும், அரசியல் பக்குவம், அரசியல் புரிதல் இருக்கும். அவங்க ஓட்டு போட்டுருவாரா? ஒரு அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அவருக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கும். பேப்பர் படிப்பார், டிவி பார்க்குறாரு, சமூகங்களில் பேசுகிறாரு. அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? அந்த ஓட்டு எப்படி விஜய்க்கு விழுகும்? 60 வயசு 50 வயசுக்கு மேலே உள்ள ஓட்டு எப்படி விஜய்க்கு விழுகும்? விஜய்க்கு விழுகிறவுடைய ஓட்டு அந்த புது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸு, அதான் முதல் தர அந்த ஓட்டு வந்து இந்த மாதிரியான ஆழம் தரப்பிற்கு எதிராக போயிடக்கூடாது, ஒரே இடத்துல போய் குஞ்சிடக்கூடாது. இப்போ இந்த நீட் தேர்வை பார்க்குறாங்க, சிலர் நெட்டு தேர்வில் நடந்த பிரச்சனைகளை பார்க்குறாங்க, சமூக நீதிக்கு எதிரான பிரச்சனைகளை பார்க்குறாங்க. இந்த மாதிரியான கோபங்கள்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது. அப்போ அந்த ஓட்டை வந்து ஸ்பாயில் பண்ணுறது, இந்த ஓட்டுகளை சிதறடிக்கிறது, அந்த வேலையை விஜய் வச்சு செய்கிறாங்க. விஜய் என்ன கொள்கை சொல்கிறாரு இது வரைக்கும் சொல்லலை. கட்சி ஆரம்பிச்சு 6 மாதமாக போச்சு. அந்த லெட்டர் பேடில் உள்ள கண்டென்ட், லெட்டர் பேடில் உள்ள அந்த ஃபோட்டோ மட்டும்தான் கொள்கையாக இருக்குது. இப்போ மற்றபடி தலைவர்ன்ற ஒரு பேர் மட்டும்தான் கொள்கையாக இருக்குது. இது வரைக்கும் எந்த கொள்கையும் சொல்ல. வெயிட் பண்ணுங்க, சொல்வார்ல. 2 வருஷம் கழிச்சு கொள்கை சொல்றதுக்கு, 6 மாதம் கழிச்சு கொள்கை சொல்றதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும். அப்போ இந்த 2 வருஷம் கழிச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே சார். 2 வருஷம் கழிச்சு கட்சி ஆரம்பிக்கலாமே. அப்போ இந்த வாக்குகளை வந்து சிதறடிக்கக்கூடிய வேலைகள் செய்கிறார். இப்போ அது ரொம்ப சூட்சமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ 2024க்கு முன்னாடி அவசரமாக கட்சி ஆரம்பிச்சார். ஆமாம், அதே ஒரு பல்வேறு விமர்சனம் உருவாக அவசரமாக கட்சி ஆரம்பிச்சார். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 2 கோடி பேர் சேர்ந்தாங்கன்றாங்க. இப்போ அந்த வாக்குகள் எங்கே யாருக்கு போயிருக்கும்? இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கலைன்னா விஜயினுடைய ரசிகர்கள் அதிமுக இருப்பாங்க, திமுக இருப்பாங்க, நாம் தமிழர் இருப்பாங்க, எல்லா கட்சியிலும் இருந்திருப்பாங்க. ஆமாம். இப்போ ஒரு எதிர்ப்பு நடக்கக்கூடியது மத்தியில் நடக்கக்கூடிய ஆட்சிக்கான ஒரு தேர்தல். தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபிக்கு ஒரு ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் தான் பெரும்பாலும் இருக்குது. அப்படிங்கிறபோது அந்த வாக்குகள்லாம் மொத்தமாக போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை தான் வேகமாக செஞ்சார் விஜய் வச்சு. அது கட்சி ஆரம்பிச்சு சொல்லி அவருக்கு நிர்பந்தம், தேர்தலில் போட்டி போட சொல்லி நிர்பந்தம் போட்டி போடல அவர். ஆனால் இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டார். அப்போ அந்த வாக்குகளை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறார், எந்த பக்கமும் போயிடாமல் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு. ஒரு எதிர்ப்பு நிலையான வாக்குகளை ஒரே இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறத கட்சி ஆரம்பிச்சு அவங்களை பிடிச்சி வச்சிருக்காரு. ஆனால் விழுவேண்டிய வாக்கு விழுந்துட்டு தானே சார் இருக்கு. இல்லை, அதில் இந்த பெர்சன்டேஜ் கம்மியாக தானே இருந்திருக்கு உங்களுக்கு. தமிழ்நாட்டில் இது மாதிரி நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் கம்மி தானே. அது பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு காரணம். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி அரங்கத்துக்கு வந்து மிக்க நன்றி சார். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.